ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பிரவீன் வைப்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, அதான் ட்ரெய்லர், LIK ட்ரெய்லர். நான் அப்போத்துலேருந்து ஃபர்ஸ்ட் 5 மணிக்கு நானுங்க 5 மணிக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லை, திருப்பி 6:03 ரிலீஸ் பண்ணுறாங்க. 6:03 ஓப்பன் பண்ணி பார்த்தா இல்லை, ஒரு 30-40 தடவை வந்து யூடியூப்பில் போய் பார்க்குறேன். அப்புறமா வந்து பிஆரோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் போய் பார்க்குறேன். அந்த இது எல்லாத்துலேயும் பார்த்துன்னு வரேன், வரவே இல்லை. நான் நினச்சேன் ஓகே இன்னைக்கு ரிலீஸ் பண்ணலாம். ஆனால் வந்து ட்ரெய்லர்ஸ் அவுட் அப்படின்னு நினைச்சு ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி ட்ரெய்லர் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு பிரவீன் வைப்ஸ் சேனல் அண்ட் வீடியோக்குள்ள போகலாம். ஏர்ஃபோன்ஸ் ஏதோ போட்டோம் அப்படியே கேட்கலாம் இல்லை, ஆனால் வந்து அரேஞ்ச்மெண்ட் இது பண்ணுறதுக்கே அதுக்குள்ளே கரெக்ட் ஆயிடுச்சு, மைக்கில் ஆகுது. சரி, ஸ்டார்ட் பண்ணிடலாம் கைஸ். நம்ம லைஃப்ல எதெல்லாம் மிக மிக முக்கியமோ அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. யார் யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லும். ஏன்னா ஆப் ஆண்டவ மாதிரி. லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையத்துக்கு சொல்லிட்டு ஹலோ, திஸ் இஸ் வைப் வாஸ்தே. நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லேயே இல்லையா சார்? ஏன் இல்லை சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வல சிறைச்சாலை. மூஞ்சூர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா, யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அப்பா பார்த்தானே வளர்த்துக்கிறாங்க, ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக் ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா, எனக்கு ஒன்று எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணும். பிரேக்கப். லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதர்னாலும் வைபாசும் தீமாவும் சேர்றவே கூடாது. ஒன் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம், ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி போகும். எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இது விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ். போயிடு. நான் முதல்ல வந்து ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்தை ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி. இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட் கரெக்டா இருந்தா சுத்தி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டா தான் இருக்கும். ரெண்டாவது தடவை ட்ரெய்லரை பார்த்துட்டு வந்துட்டு எந்தெந்த இடத்துல வந்து எந்தெந்த சீன்ஸை வந்து ஃபர்ஸ்ட் டைம் விட்டோமோ அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து ஏன்னா ட்ரெய்லர்லேயே ஜாஸ்தி கதையோட மெயின் பாயிண்ட்ஸ் எல்லாம் ரிவீல் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா எல்லா கதையோட மெயின் பாயிண்ட்ஸ் ரிவீல் பண்ண மாதிரி இருக்குது. பார்க்கலாம், மேபி ஸ்டோரியில் வந்து எதுனா வந்து ஃபுல் மூவியில் வந்து மெயின் கதைங்களை வந்து சிலதை வச்சிருக்காங்க சான்சஸ் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து ஒரு பிஆர் ட்ரீட்டாக தான் இருக்க போகுதுன்னு தோணுது. பட் வந்து அந்த ஒரு பஞ்ச் பவர் பேக் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுது. ஏதோ மேபி எடின் பண்ணியிருக்கலாமோ, அது வந்து நாட் ஷுர். பட் வந்து அந்த ஒரு இடின் பண்ண ஒரு செக்மெண்ட் மாதிரி வந்து இது ஒன்று இருக்குது. பட் வந்து ஜாஸ்தி எடுத்து ரிவீல் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ படத்தை பார்த்தா தான் தெரியும், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவியை பார்த்தா தான் தெரியும். மோரோவர் வந்து ஜாஸ்தி வந்து நம்ம இந்த மீம் மெட்டீரியல்ஸ், இந்த ஸ்பூஸ் இதெல்லாம் வந்து படத்தில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஒரு ரோபோட் வந்து வச்சிருக்காங்க. அந்த ரோபோட்டுக்கு வாய்ஸ் வந்து ராக் ஸ்டார் அனிருத்தோட வாய்ஸ். நான் வந்து திரும்பி பேக் பண்ணிட்டு வந்து பார்த்துருக்கிறேன். யாருடா வாய்ஸ் இது, அவ்வளோ இவர் தான் வாய்ஸ் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம். லைக் வந்து எஸ்ஜே சூர்யா சார் இருக்கிறாரு, அவர் வந்து அவர் சைட்லேருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை பயங்கரமாக தெரிய விடுவார். அதுவும் வந்து யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஃபுல் மூவி.
அண்ட் சாங் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து வெயிட்டிங் வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு பஞ்ச் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் த சாங். அது வந்து தேட்டரில் வந்து விஷுவலாக பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஃபீலு. அப்புறமா வந்து ஒரு ஹேண்ட் கான்லெட் மாதிரி வந்து ஒன்று ஆக்டிவேட் பண்ணுறாங்க. கொஞ்சம் டெக்னாலஜியை வச்சு வந்து விளாட்றாங்க. அதே சைட் சைமல்டேனியஸாக இங்கே வந்து சீமான் சாரை வச்சு வந்து ஒரு ஒரு மாதிரி வந்து ஒரு நேச்சுரலான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து காட்டுறாங்க, பார்க்கலாம். அதுவும் வந்து இட் சீம்ஸ் டு பி லைக் ஒரு டபுள் ஷேடுனான ஒரு 2040 இருக்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை காட்டுற மாதிரி பண்ணுறாங்க. ஒரு இந்த கேட்ஜெட்ஸ் அடிக்ட் ஆகுறாங்க எல்லாருமே யங்ஸ்டர்ஸ், அதையும் வந்து காட்டியிருக்கிறாங்க. மூவிஸ்லாம் நம்ம நோட் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் மூவியில் வந்து ஒரு மாதிரி மொபைல் இம்பார்ட்டன்ஸ் இது லவ்க்குள்ள வந்து ஒரு மாதிரி வந்து ஒரு விளையாட்டு பண்ணிட்டு போகுது. செகண்ட் மூவியில் வந்து இந்த ஸ்டடீஸ் பற்றி அந்த மாதிரி பேசிஸ் பேரண்ட்ஸ் அதெல்லாம் காட்டியிருப்பாங்க. தேர்ட் மூவியில் வந்து லைக் லவ் மேரேஜ் ப்ளஸ் வந்து இந்த கேஸ்ட் பற்றி அதை பற்றி காட்டியிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ இந்த எல்ஐகேலேயே வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் ஒரு ஒரு மாரல் காட்டுற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே ஒடுக்கி வச்சுருப்பாங்க கண்டிப்பாக. ஏன்னா பார்க்குறப்பே தெரிஞ்சிச்சு ஒரு டெக்னாலஜி கிட்ட லவ்வை கொடுக்கறதுன்றது வந்து டசன்ட் மேக் சென்ஸ்ன்னு வந்து கன்வே பண்ண மாதிரி. ஸோ வந்து we'll see how it works. I hope this will be a next breaking record for PR. So that's it guys for the video. படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ வந்து April 10th or 11th எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. So guys for today's video.